4x square minus 3y square is to 2x square plus 5y square equal to 12 is to 19. Then x is to y is. ஸோ ரெண்டு விகிதம் கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து xy கேட்குறாங்க. பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையில் எழுதிக்கிறான். 4x square minus 5y square 3y square divided by 2x square plus 5y square. இதில் எழுதுறது கஷ்டமாக இருக்குது, அதனால் இதில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 4x square minus 3y square is to 2x square plus 5y square is equal to 12 is to 19. That means விகிதத்தில் இருந்தால் பின்ன அதை அப்படியே கீழே டிவைடட் பை எடுத்து எழுதிக்கலாம். 4x square minus 3y square by 2x square minus 5y square is equal to மைனஸ் இல்லை, இது ப்ளஸ்ஸு, இஸ் ஈக்குவல் டு 12 by 19. பின்னமாக எழுதிட்டோம், விகிதத்துலேருந்து பின்னமாக எழுதிட்டோம். என்னமோ இதை குறுக்கு பெருக்கல் மூலமாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மூலமாக ஈக்குவல் டு கொண்டு வர போகிறோம். 4x square இங்கே இருக்கிற 19 இந்த சைடு போயிடும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே இருக்கிற 12 இங்கே கிராஸு இங்கே பெருக்கல் ஆயிரும். ஸோ 4x square minus 3y square into 19 is equal to 12 into 2x square minus 2x square plus 5y square. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இதிலிருந்து உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். 19 உள்ளே கொண்டு பெருக்குனா 19 4ஆல் பெருக்குனா 76 எக்ஸ் ஸ்கொயர். 19 3ஆல் பெருக்குனா 57 ஒய் ஸ்கொயர். 12 2ஆல் பெருக்குனா 24 எக்ஸ் ஸ்கொயர். 12 5ஆல் பெருக்குனா 60 ஒய் ஸ்கொயர் கொண்டு வந்துட்டோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயராக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை ஃபுல்லாக ஒரு சைட்லையும் ஒய் ஸ்கொயரை ஃபுல்லாக ஒரு சைட்லையும் கொண்டு வரோம். ஸோ 76 எக்ஸ் ஸ்கொயர் ரைட் சைடில் இருக்க 24 எக்ஸ் ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ 76 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24 எக்ஸ் ஸ்கொயர். லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்க 60 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிற 57 மைனஸ் 57 ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரைட் சைடு போகிறப்போ ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 57 ஒய் ஸ்கொயர். அப்போது 76 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 60 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 57 ஒய் ஸ்கொயர். 76லேருந்து 24 கழிச்சா 52, காமனாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. 52 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 57 117 ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் எடுத்தோம்னா பின்னமாக மாற்றிடுறோம் 117 பை 52. இதை திரும்பியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 117 13ஆம் பாடுபடி கொண்டு வந்தோம்னா 117 13 9 வாட்டி இருக்குது, 52 13 4 வாட்டி இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9/4. அப்போ எக்ஸ் பை ஒய் என்னென்னா எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு √9/4. √9க்கான வேல்யூ நமக்கு தெரியும், இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். 3 × 3 9. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. 4 ஸ்கொயர் பண்ணால் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 × 2 ஒய். ஸோ 3:2 தான் ஆன்சர் 3:2. ஆப்ஷனில் பார்ப்போம், இங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 3:2.